பண்ண முடியாதவங்க ஹாஃப் பிளாங்க் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபுல் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட், இது வந்து ஹாஃப் பிளாங்க். சோ இந்த பிளாங்க் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், அது ஃபேட் டு ஃபிட்ல நமக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பண்றப்போ கோர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அப்டமன் ஏரியால இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே அது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அந்த மாதிரி இது பண்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பிளான் பண்றதுக்கு எல்லாம் நீங்க ரெடியா அப்படின்னா உங்க பார்ட்னர்ஸுக்கு நீங்க டெய்லி பண்றது வீடியோ எடுத்து உங்க ஸ்பான்சருக்கு அதை அனுப்புங்க. அதுல பெஸ்டா எது இருக்கோ அதை பார்த்துட்டு டெய்லி வந்து உங்களுக்கு மிராக்கிள் மார்னிங்ல அது ஒரு லைவ் டெமோ உங்களுக்கு இருக்கும். அடுத்த பிராக்டிஸ் ஆன கபாலபதி அப்படிங்கிற இந்த ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ணலாம். இது வந்து நம்ம எம்டி ஸ்டமக்ல பண்ணணும். இது இப்போ நீங்க வந்து மிராக்கிள் மார்னிங்க்கு நீங்க 4:35 ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடியே கூட இது ஒரு 5 to 10 minutes அப்படி பண்ணலாம். பட் சில நாள் வந்து இப்ப நம்ம டெய்லி லைவாவே வந்து நம்ம மிராக்கிள் மார்னிங்ல பண்ணலாம். இது பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்றதுக்கும் பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணிட்டு பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது. நம்மளோட கோர் எய்மான ஃபேட் பெல்லில இருந்து பிளாட் பெல்லி, பிளாட் ஸ்டமக்குக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டைஜஷனுக்கு இஷ்யூஸ் ஆன அசிடிட்டி, அதுக்கப்புறம் ப்ளோட்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அஜீரண கோளாறுனால வர இந்த பசியின்மை, அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுறதுனால இருக்க பிரச்சனை எல்லாமே இது சரி பண்ணும். அப்புறம் வந்து குடல்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் இது சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லேடிஸுக்கு மெயினா அந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ப்னு சொல்லுவாங்க, அதுவுமே வந்து சரி பண்ணும். இதை யாரெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, வெர்டிகோ சொல்லக்கூடிய தலசுத்தல் இருக்கவங்க பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் எபிலெப்சி காக்கா வலிப்பு இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிபி இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கவங்க இதை பண்ண வேண்டாம். இது கூட வந்து நம்ம சூரிய முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையில இந்த பிக்சர்ல தெளிவா இருக்கு இல்லையா, இந்த முத்ரா வச்சுட்டு நம்ம கபாலபதி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2 in 1ங்கிற மாதிரி கபாலபதியும் பண்ணுவோம், சூரிய முத்ராவும் பண்ணுவோம். அது வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறது ஒரு லைவ் டெமோல இந்த வீடியோல பாத்துருப்பீங்க. கபாலபதி பிராக்டிஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா. ஓகே, இது எல்லாமே நம்ம டெய்லி மிராக்கிள் மார்னிங்லயே நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஃபேட் டு ஃபிட் சேலஞ்சில கடைசியில வர்றப்போ எல்லாருமே ஃபிளாட் பெல்லி அப்படின்னு இருக்கிறப்போ அவங்களோட பர்சனாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எங்கா தெரிவாங்க. சோ இதை வந்து கண்டிப்பா நம்ம இந்த சேலஞ்சை எடுத்து 21 days பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ ஒரு உங்களுக்கு எக்ஸல் ஷீட் உங்க கொடுத்திருப்பாங்க. அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இப்போ நீங்க இந்த பிராக்டிஸ் டெய்லி அதை பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு முடிச்சத அடுத்த நாள் வந்து உங்க ஸ்பான்சருக்கு அதை வந்து நீங்க ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுல பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸான கோகனட் ஷூயிங் அது வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதை கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அந்த ஃபர்ஸ்ட் டேல கோகனட் ஷூயிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்றப்போ அந்த 5 கோல்டன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈட்டிங் அதை மனசுல வச்சுட்டு நம்ம பண்ணலாம். பசி இருந்தாதான் சாப்பிடணும், அது எமோஷனல் ஈட்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு அந்த சாப்பிட்ட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த மாதிரி இந்த 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோல்டன் ஈட்டிங் ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் 3 times நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு சொல்லிட்டு அதுல நீங்க ஃபில் பண்ணிடுங்க. இல்ல நீங்க ஒரு டைம் தான் ஃபாலோ பண்றீங்கங்கிறத நீங்க அதை ஷீட்ல வந்து ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே வந்து இப்போ இந்த ஃபேட் டு ஃபிட் சேலஞ்சுக்காக சப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அதை வாங்கிட்டு அதை கன்சியூம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். சோ அதுல இந்த 2 days வந்து நம்ம புரோட்டீன் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு மீலோட புரோட்டீன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது சசிகலா நம்ம செஷன்ல சொன்னாரு. அந்த வகையில நீங்க பிரேக்ஃபாஸ்டோட, லஞ்சோட, டின்னரோட நீங்க வந்து புரோட்டீன் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கறது பார்த்துட்டு அதை நீங்க வந்து டிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கபாலபதி இப்ப நம்ம வீடியோல காமிச்சோம் இல்லையா, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான பிராக்டிஸ் தான். அப்டமன ஃப்ரண்ட் அண்ட் பேக்
வந்து நம்ம டேப்பிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துட்டு சூரிய முத்ரால வச்சு பண்ணக்கூடியது. அதை நீங்க பண்றீங்களா அப்படிங்கறது நீங்க வந்து அதுல மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சூரிய முத்ரா. சூரிய முத்ரா நீங்க பண்றீங்களா அப்படி, சூரிய முத்ரால கை வச்சுட்டு பண்றீங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளாங்க் பொசிஷன். பிளாங்க் பொசிஷன்ல வந்து ஒரு 3 minutes பண்ணலாம். கண்டினியூஸா 3 minutes பண்ண முடியாட்டி கூட ஒரு 3 சைக்கிள்ஸ், ஒவ்வொரு சைக்கிளும் வந்து ஒவ்வொரு நிமிஷம் அப்படி பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஒரு 15 seconds, அதுக்கப்புறம் 30 seconds, அப்படியே நாளாக நீங்க ஒரு நிமிஷம் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு 3 சைக்கிள்ஸ் 3 minutes நீங்க பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இது பண்ணி முடிச்சோன்னா கண்டிப்பா 21 days சேலஞ்ச், அதுக்கப்புறம் 100 days சேலஞ்ச் இருக்கிறப்போ எல்லாருமே வந்து வாவ் என்னது இவ்வளவு எங்க ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நம்ம எல்லாமே ரெடியா இருக்கு.